முருகன் என்னோட தான் இருக்கிறார். நான் எப்ப கூப்பிட்டாலும் வந்து என்கிட்ட பேசுறார். போற இடமெல்லாம் வேலும் மயிலுமாக காட்சி தரார். இருந்தாலும் ஏன் என் வாழ்க்கையில இந்த கவலையும் துயரமும் போகவே இல்லை அப்படிங்கிற கேள்வி நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. இதற்கு காரணம், ஒரு உயிர் பிறக்கும் போதே 2 ஆற்றலோடு பிறக்கிறது. ஒண்ணு வித்தை, இன்னொன்னு அவித்தை. வித்தைன்னு சொன்னா இறைவன் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த பெரும் உணர்வை உணரக்கூடிய ஆற்றல். அவித்தைன்னு சொன்னா அந்த உணர்வு நிலையை பெற முடியாத ஒரு கீழான நிலை. நம்மள முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த பெரும் உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்தே ஒரு உண்மை நமக்கு புரிகிறது, முருகன் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படிங்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய கவலையும் துயரங்களும் நம்மை விட்டு இன்னும் அகலாததற்கு காரணம் கர்மவினையினுடைய அடர்த்தி. இந்த அடர்த்தியான கர்மவினை எனும் பாறையை நம்மளுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி எனும் 2 கோடாலியினால் அதை பிளந்து சுக்குநூறாக்க முடியும். பொறுமையாக